பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனா தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்த அவருடைய கிருபை விலகாது என்று சொல்கிறார். அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு விலகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் கிருபைக்குள்ள இருக்கிறோம், கிருபையில களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம், கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே இந்த நாளில புதிய கிருபையை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளில ஆண்டவரே என்னை உடைய கிருபை நடத்துவதற்காக நன்றி. தாவீது சங்கீதம் 23 சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த நாளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நாளை தேவைகளை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தீமை தொடராது, தோல்விகள் தொடராது, வியாதிகள் தொடராது, பிரச்சனைகள் தொடராது. அதற்கு மாறாக தேவனுடைய நன்மையும் கிருபையும் தொடரும். இதையெல்லாம் நம்ம அறிக்கை செய்யணும். காலையில் எழுந்த உடனே சொல்லணும், ஆண்டவரே இந்த நாள் முழுதும் நன்மையும் கிருபையும் என்னையும் என் குடும்பத்தையும் தொடர்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே உங்களை நன்மையினாலே நிரப்புவார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 103:4 கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுகிறாராம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் மாத்திரம் இல்லைன்னா நமக்கு வந்த பிரச்சனையில மறித்து போயிருப்போம், நமக்கு வந்த போராட்டத்துல இந்த உலகத்தில் இல்லாம போயிருப்போம். ஆனா உங்களை எதை வாழ வைக்கிற அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். தேவனுடைய கிருபை எப்ப பெருகும் தெரியுங்களா? அநேக ஸ்தோத்திரங்களினாலே தேவ கிருபை பெருகும். காலையில் எழுந்த உடனே நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்கள நினைத்து முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவங்க மேல தேவ கிருபை இறங்கும். அந்த கிருபை பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கும். வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலும் பாவம் நிவர்த்தி ஆகுமா. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை பாவம் பெருகின இடத்துல பெருகி இருக்கிறது. பாவம் பெருகின இடத்தில் தேவனுடைய கிருபை பெருகி இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து யோவான் 1 வாசிக்கிறோம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நாம் உள்ளத்துக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபையின் தேவன் எங்கேயோ